Welcome all. In Unit 8, Dual Nature of Radiation and Matter. Now we are going to see about the exercise problem. This is question number 8. The question is, when a 6000 angstrom unit A0 of light falls on the cathode of a photocell, photoemission takes place. If the potential of 0.8 volt is required to stop the emission of electron, then we have to determine the frequency of light, energy, work function, threshold frequency, and the total energy, that is net energy of the electron after it leaves the surface. So ஒரு photo cell cathode plate மேல ஒரு 6000 A0 of இந்த wavelength கொண்ட ஒரு லைட் வந்து அந்த பிளேட் மேல படும்போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா போட்டோ எமிஷன் அங்க நடக்கும். போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் டேக்ஸ் பிளேஸ். போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மெட்டல் மேல இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லைட், இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து விழும்போது அந்த மெட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகும். லிபரேட் மீன்ஸ் அதுல இருந்து வெளிப்படும். ஸோ அங்கிருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில வருது, எமிட் ஆகுது. அப்போ if a potential of 0.8 volt is required, அந்த வெளியில வர எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்றதுக்கு நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எவ்வளவு தேவைப்படுதுன்னு போது 0.8 வோல்ட் தேவைப்படுது. why means to stop the that is emission of electrons. so this amount of voltage is required. இங்கே இருக்கும் இப்படி நடக்கும்போது what we have to find is find the or determine the frequency of the light and energies, work function, threshold frequency and total energy. So இதை நம்ம find out பண்ண போறோம் இந்த கொஸ்டின்ல. இதை நம்ம தமிழ்ல என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கொஸ்டின். ஸோ தமிழ்ல என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் போது, ஒளி மின்கலத்தின் கேத்தோடு மீது 6000 A0 அலைநீளம் கொண்ட ஒரு ஒளி படும்போது ஒளியின் உமிழ்வு ஏற்படுகிறது. எலக்ட்ரான் உமிழ்வை தடுப்பதற்கு, ஒளி உமிழ்வு ஏற்பட்டாலே அங்க எலக்ட்ரான்ஸ் வந்து வெளிப்படும். அந்த எலக்ட்ரான் உமிழ்வை தடுப்பதற்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவைன்னா 0.8 வோல்டேஜ் ஆஃப் அந்த நிறுத்த மின்னழுத்தம் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்படி தேவைப்படும் போது நம்ம என்னென்ன இதுல கண்டுபிடிக்க போறோம்னா, ஒளியின் அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி, படும் போட்டானின் ஆற்றல், அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ், தேர்ட் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அதாவது வெளியேற்றும் ஆற்றல், நாலாவது பாத்தீங்கன்னா பயன் தொடக்க அதிர்வெண் த்ரிஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா நெட் எனர்ஜி அதாவது நிகர ஆற்றல் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். திஸ் இஸ் த தமிழ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 8. ஸோ இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல கிவன் திங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கிவன் நம்மளுக்கு 6000 0.8 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6000ன்றது லாம்டாவோட வேல்யூ, அலைநீளம், வேவ் லென்த். ஸோ 6000 A0 அதை எப்படி எழுதிக்கலாம்னா 6000 into 10⁻⁻10 அப்படின்னு எழுதிக்கலாம். லாம்டாவோட வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். ஸோ எனக்கு ஃபைனலாக கிடைச்ச வேல்யூ மட்டும் தான் பாக்ஸ் போட போறேன். அதுக்கு அடுத்தது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. So EV0 is equal to 0.8 electron volt. இதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. This is the first value and second value. First என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, first is frequency of light. frequency அதாவது அதிர்வெண் கண்டுபிடிக்கணும். first frequency கண்டுபிடிக்க போறோம். அதிர்வெண் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃப்ரீக்வன்சினும் போது நம்ம அந்த கிரீக் ஆல்பபெட்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா நியூ. ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. ஓகேவா? ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு சின்றது வேகம், நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லுவோம்ல. அப்போ அதோட வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3 × 10⁸. இது என்ன வேல்யூ? லாம்டா 6000 × 10⁻⁻10. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எனக்கு 6 into மட்டும்தான் தேவை, அந்த 3 zeros தேவை இல்லைன்னா மைனஸ் டேர்ம்ல இருக்கும்போது 10ல இருந்து இந்த 3 zeros மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் பண்ணா என்ன வரும்? 10⁻⁻7. இதை எப்படி எழுத போறேன்னு பார்த்துக்கோங்க. 6 × 10⁻⁻7 எழுத போறேன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன்.
இந்த 3 zeros இங்க லெஸ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு என்ன இருக்குன்னா 6 into 10 to the power of minus 7. நான் 0 எடுத்துக்காம வெறும் 6 மட்டும் எடுத்தேன். 3 zeros லெஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு 3 into 10 power 8. இந்த மைனஸ் 7 மேலே போகும்போது ப்ளஸ் 7 ஆயிடுச்சு பை 6. இப்போ என்ன பண்ணலாம்? 3 2s are 6. அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு 1/2 into 10 power 8 plus 7 என்ன? 15. இப்போ 1/2 எப்படி எழுதலாம்? இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.5. These are all the simple divisions. So 1 divided by 2னா நம்மளுக்கு 0.5 கிடைக்குது into 10 power 15. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன டிட்டர்மைன் த ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் கண்டுபிடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற வேல்யூ என்னன்னா எனர்ஜி. எனர்ஜி சொல்லும்போது நம்மளுக்கு இந்த ரிலேஷன் தெரியும். பை பிளாங்க்ஸ் எனர்ஜிஸ் வேல்யூ E is equal to h nu அப்படின்னு தெரியும். இதை மாடிஃபை பண்ணி எப்படி எழுதிக்கலாம்னா E is equal to h nu per எலக்ட்ரானோட வேல்யூ நம்ம எழுதிக்கிறோம். which is equal to hனா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ தெரியும் 6.626 into 10 to the power of minus 34. நியூவோட வேல்யூ இப்போதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். that is 0.5 into 10 to the power of 15 divided by electron value 1.6 into 10 to the power of minus 19. So h ஓட வேல்யூ எழுதிட்டேன், நியூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ எழுதிட்டேன், e ஓட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ e is equal to 6.626 into 10 to the power of minus 34 into இந்த 0.5 இருக்குல்ல, எனக்கு 5 மட்டும் தான் தேவை. டெசிமல் பிளேசஸ்க்கு முன்னாடி இந்த 5 நான் கொண்டு போறேன்னா 5 into 10 power டெசிமல் பிளேஸ்க்கு முன்னாடி போகும்போது டிஜிட் நம்மளுக்கு ஒன்று லெஸ் ஆகும், 14ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இன்டூ இந்த 10 power minus 19 மேலே போகும்போது plus 19 divided by 1.6. That's it. As usual the value இதை நான் 0.5 into 10 power minus 10 power plus 15 அப்படி எழுதிக்கிட்டேன்னா 5 into 10 power 14 எழுதிக்கிட்டேன். இங்கே இருக்கிற minus 19 மேலே போகும்போது plus 19 divided by 1.6 as usual எடுத்து எழுதியாச்சு. Then E is equal to 6.626 into 5. எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ வந்ததுன்னா 33.130 அப்படின்ற எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இன்டூ, அதாவது 6.626ம் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிது. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -34 + 14. 34ல் 14 போச்சுன்னா 10 to the power of 20. எதோட சைன் போடணும்? பிக்கர் டிஜிட்டோட சைன் போட்டுட்டேன். ஸோ -34 + 14 ஐ எம் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் -20 plus 19 divided by 1.6. So E is equal to, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச வேல்யூ 20.7 into 10 to the power of 20ல 19 போச்சுன்னா எனக்கு வேல்யூ வந்து -1. ஓகேவா? ஸோ E is equal to, இந்த -1ன்னு சொல்லும்போது இந்த ஜீரோக்கு முன்னாடி நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன், எனக்கு 2.07ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த 10 பவர் இந்த ஒரு வேல்யூவை நான் டெசிமல் பிளேசஸ் முன்னாடி வச்சு லெஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி எழுதுனதுல E is equal to 2.07 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ செகண்டாக நம்ம எனர்ஜியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது கேத்தோடு பொருளின் வெளியேற்ற ஆற்றல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னன்றது தெரிஞ்சாகணும். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னா EV0ன்றது எடுத்து எழுதணும் பார்த்தீங்களா? அதாவது எவ்வளோ பொட்டன்ஷியல் தேவை அந்த எலக்ட்ரான்ஸை தடுக்கிறதுக்கு. ஸோ EV0 is equal to half mv² is equal to EV0ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா கைனடிக் எனர்ஜி, மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். அது தடுக்கிறதோட வேல்யூ என்னன்னா 0.8 எலக்ட்ரான் வோல்ட். இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்து எழுதியிருப்போம். ஓகேவா? இப்போ ஒர்க் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா W is equal to h nu minus half mv². ஓகேவா? ஸோ W is equal to h nuன்னு சொல்லும்போது h nu by E அதை ஆஃப் எலக்ட்ரான் எழுதிக்கிறோம், மைனஸ் half mv² எதுக்கு ஈக்குவல்? EV0க்கு ஈக்குவல். ஸோ W is equal to h nu by E. இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா
h nu naught h nu by E ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 2.07 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இதோட வேல்யூ 2.07 மைனஸ் இங்க EV0 ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறது என்னன்னா 0.8 அவ்வளவுதான். ஸோ W is equal to இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணா எனக்கு கிடைச்ச வேல்யூ ரஃப் ஒர்க்ல 1.27. ஸோ Wன்னு சொல்லும் போது ஒர்க் ஃபங்க்ஷனோட யூனிட் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ தேர்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். The fourth is threshold frequency. பயன் தொடக்க அதிர்வெண் பார்க்க போறோம். ஸோ threshold frequency கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ phi naught is equal to h nu naught. ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த நியூ நாட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எனக்கு நியூ நாட் தேவை அப்படின்னா எனக்கு phi நாட்ன்ற வேல்யூ தேவை. அந்த phi நாட் எனக்கு தெரியாது, அது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ phi நாட் இஸ் ஈக்குவல் டு h nu மைனஸ் EV0. ஸோ இதுல இருந்து நம்ம phi நாட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். phi நாட் இஸ் ஈக்குவல் டு h ஓட வேல்யூ என்ன 6.626 இன்டூ 10 to the power of minus 34. நியூவோட வேல்யூ ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சோம். நீங்க வீடியோஸ் ரிவைண்ட் பண்ணா நம்மளுக்கு நியூவோட வேல்யூ தெரியும் 5 into 10 power 14. இது h நியூவோட வேல்யூ மைனஸ் E ஓட வேல்யூ என்ன சிங்கிள் எலக்ட்ரான் 1.6 into 10 to the power of minus 19. V0ன்றது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட வேல்யூ 0.8. சரிங்களா? ஸோ 6.626 h ஓட வேல்யூ நியூவோட வேல்யூ 5 into 10 power 14. E ஆஃப் சிங்கிள் தட் இஸ் எலக்ட்ரானோட வேல்யூ minus 19 and V0ன்றது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் புக்லேயே கொடுத்துருக்காங்க 0.8. அப்போ phi நாட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏற்கனவே நம்மளுக்கு வந்த ஆன்சர் 33.13 into 10 power 34ல 14 போச்சுன்னா 20 பிகர் டிஜிட் minus 20 மைனஸ் 1.6 into 0.8 நம்மளுக்கு கிடைச்சது 1.28 into 10 power minus 19. ஓகேவா? ஸோ phi நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த 19 நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண போறோம் பவர்ஸ். அப்ப இங்க 20 இருக்கு, இங்க 19 இருக்கு. இங்க 20னா இந்த டெசிமல் முன்னாடி எடுத்துட்டு போய் வைக்கிறேன் 3.313 into 10 power முன்னாடி போகும்போது ஒரு டிஜிட் எனக்கு மைனஸ் ஆச்சு. ஸோ 20ல இருந்து ஒன்று போச்சுன்னா minus 19 minus 1.28 into 10 to the power of minus 19. ஸோ இங்க பவர்ஸ் எல்லாமே சேமா இருக்கு. phi நாட் இஸ் ஈக்குவல் டு 3.313 minus 1.28. எங்க இந்த பவர் எழுதலையே அப்படின்னா காமனா அந்த பவர் 10 to the power of minus 19 எடுத்துக்கிறேன். ஏன்னா பவர் சேமா இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதாவது மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்த வேல்யூ 2.033 into 10 to the power of minus 19 ஜூல். ஸோ இதோட யூனிட் வச்சு நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த எனர்ஜி ரிலேஷன்ல இருந்து நம்ம 2.033 into 10 to the power of minus 19 ஜூல் எழுதிட்டோம். இப்போ இந்த phi நாட்ன்ற இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதே ஃபார்முலா இங்க எடுத்து எழுதுறேன் நான். phi நாட் இஸ் ஈக்குவல் டு h நியூ நாட். எனக்கு தேவை நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு phi நாட் பை h. ஸோ இப்படிதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு phi நாட் இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ 2.033 into 10 to the power of minus 19 by hன்றது Planck's constant ஓட வேல்யூ into 10 to the power of minus 34. So nu naught is equal to 2.033 into 10 to the power of minus 19 plus 34 divided by 6.626. So இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது I get 3 பாயிண்ட்னு சொல்றதை விட நம்ம டெசிமல் பிளேசஸ் வச்சு இங்க கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். எனக்கு இது ரெண்டுமே பிராக்கெட்ல போட்டிருக்க இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணும்போது எனக்கு 0.3068 கிடைச்சது. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று போட்டுட்டே போட்டுடலாம். ஸோ ஆஃப்டர் டிவைடிங் திஸ் ஐ எம் கெட்டிங் இன்டூ 10 to the power of 19ல 34 போச்சுன்னா ஐ மீன் 34 minus 19 we get 14ல 9 போச்சு அப்படின்னு சொல்லும் போது 5. this is 2 minus 1 is 5. so 15 எனக்கு 10 to the power of 15. ஏன்னா நான் பிக்கர் டிஜிட்டோட சைன் அது என்னன்னா பிளஸ் சைன் தான் போட்டிருக்கேன். இப்போ நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த 15 இங்க இருக்கு. இந்த 0.3068 நம்ம வேற எப்படி எழுதலாம்னா 3.068 டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற அந்த டிஜிட்டுக்கு அப்புறமா அதாவது இந்த டெசிமல் பிளேஸை நான் இங்க எடுத்துட்டு போகும்போது
எனக்கு இந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பவர் லெஸ் ஆகும். அந்த பவர் லெஸ் ஆச்சு, இதை மாடிஃபை பண்ணி இப்படி எழுதிக்கிட்டேன். இன்டூ 10 பவர் 15 அப்படின்னு கிடைச்சது. ஐ எம் டெல்லிங் திஸ் ஒன்ஸ் அகெயின். 0.3 3.0ன்னு எடுக்கும்போது டெசிமல் இந்த பக்கம் கொண்டு போகும்போது எனக்கு ஒரு டிஜிட் லெஸ் ஆகுது. அப்போ 10 to the power of -1 நான் போட்டாச்சு. 10 to the power of 15 as usual இருக்கு. ஸோ நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 3.068. 10 to the power of -1 plus 15ல 1 போச்சுன்னா 14. ஸோ நியூ நாட்டோட யூனிட் ஹெர்ட்ஸ். ஸோ நம்ம த்ரிஷோல்ட் ஃப்ரீக்வன்சி பயன்தொடக்க அதிர்வெண்ணும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெட் எனர்ஜி ஃபைனலாக அந்த நிகர ஆற்றல் கண்டுபிடிக்க போகிறோம். E is equal to half mv². ஏன் half mv²னா அந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அதோட மூமெண்ட் இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ஒரு பொட்டன்ஷியல் தேவைப்பட்டது. அப்போது E is equal to half mv². இது எதுக்கு ஈக்குவல்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவல். ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே என்ன வேல்யூ தெரியும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட வேல்யூ தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க புக்லேயே அப்படின்னா 0.8. அப்போது இதுக்கு ஈக்குவல்னா எனர்ஜி சேம் தான். E is equal to half mv². half mv² எதுக்கு ஈக்குவல், E v0க்கு ஈக்குவல். அப்போ E v0ஓட வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். எனர்ஜியோட யூனிட் EVன்னு போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ரிலேஷன், தட் இஸ் ஃபைண்டிங் த நெட் எனர்ஜி. This is exercise problem 9. The problem is 3310 A0 of photon liberates an electron from the material with the energy of 3 into 10 power minus 19 joule. அதாவது ஒரு ஃபோட்டான் வந்து லிபரேட் பண்ணுது. லிபரேட்னா வெளியிடுது எலக்ட்ரான். எங்கே அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரம் எ மெட்டீரியல், ஒரு மெட்டல் மேலேன்னு வச்சுக்கலாம். மெட்டல்லேருந்து தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியில் அப்படின்னா 3 into 10 power minus 19 joule. இது என்ன 3310 A0 அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த லைட் எனர்ஜி. அதாவது இவ்வளோ வேவ்லென்த் ஆஃப் ஃபோட்டான் வந்து அந்த எலக்ட்ரானை லிபரேட் பண்ணுது மெட்டல்ல இருந்து இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியில். இதே மாதிரி 5000 A0 ஆஃப் ஃபோட்டான் எஜெக்ட்ஸ்னாலும் லிபரேட் வெளியிடுறதுனாலும் ஒன்று. So ejects an electron with the energy of 0.972 into 10 power minus 19 joule. இது ரெண்டுமே வேற மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இந்த வேற மெட்டீரியல் இருக்கும்போது what we have to find is determine the value of Planck's constant and threshold wavelength of the material. ஸோ இது ரெண்டு வேல்யூவும் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. வேற மெட்டீரியல்ல வெவ்வேறு நம்ம அலைநீளம் கொண்ட அந்த ஃபோட்டான் வந்து இட் எஜெக்ட்ஸ் சம் எலக்ட்ரான் வேல்யூ, அதோட எனர்ஜி லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து த்ரிஷோல்டு வேவ்லென்த்தும் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ தமிழில் இந்த கொஷின் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடலாம். பொருள் ஒன்றிலிருந்து 3310 A0 அலைநீளம் அந்த கொண்ட ஃபோட்டான் வெளியேற்றும் எலக்ட்ரானின் ஆற்றல் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதே போல அதாவது 5000 A0 ஆஃப் அந்த ஃபோட்டான் வந்து இந்த அலைநீளம் கொண்ட ஃபோட்டான் வெளியேற்றும் ஆற்றல் இந்த வேல்யூ 0.972 into 10 to the power of minus 19னா பிளாங்க் மாறிலியும் அதோட பயன்தொடக்க அலைநீளம் ஆகியவற்றை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வேற மெட்டீரியல்ல இருந்து கொடுத்துருக்கிற நம்ம எனர்ஜி அண்ட் ஃபோட்டானோட வேவ்லென்த் அலைநீளம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், பிளாங்க் மாறிலி அண்ட் பயன்தொடக்க அலைநீளம் ஆகியவற்றை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ கிவன் திங்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா 2 லாம்டா கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ் லென்த் அலைநீளம் சொல்றோம்ல. ஸோ லாம்டா 1 is equal to 10. A0ஓட வேல்யூ நம்ம டைரக்டா எழுதிக்கலாம் 10 to the power of minus 10. லாம்டா 2 is equal to 5000 into A0ஓட வேல்யூ 10 to the power of minus 10 as usual எடுத்து எழுதிக்கிட்டோம். இது என்ன அப்படின்னா எனர்ஜி ஆஃப் 1, எனர்ஜி ஆஃப் 2. அப்போ கைனெட்டிக் மூமெண்ட் தானே அது. அப்போ மூமெண்ட்னாலே கைனெட்டிக் எனர்ஜி தான் எழுதிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 3 into 10 power minus 19 joule. ஸோ செகண்ட் எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.972 into 10 to the power of minus 19 joule. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த தரவு டேட்டா கிவன் திங்ஸ் இதுதான். ஸோ இதுல இருந்து சொல்யூஷன் பார்க்க போறோம். This is according to Einstein's photoelectric equation. அதாவது photoelectric equationல இருந்து ஐன்ஸ்டைனோட சமன்பாடு படி நம்ம h nu is equal to
5 நாட் பிளஸ் கே மேக்ஸிமம். கேனா என்ன? எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த நியூவை நம்ம மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். பார்த்துக்கோங்க. ஹெச் நியூவோட ஃபார்முலா என்ன? சி பை லாம்டா எழுதிக்கிட்டேன். இது ஆஸ் யூஷுவல் 5 நாட் பிளஸ் கே மேக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். நியூ மட்டும் சி பை லாம்டான்னு போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு லாம்டா அலைநீளம் கொடுத்துருக்காங்கல்ல, வேவ் லென்த். அப்போ எத்தனை இருக்குது? 2 வேவ் லென்த். எனர்ஜினா 2 எனர்ஜி இருக்கு. அப்போ இந்த அபவ் ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி எப்படி எழுதலாம்னா ஹெச் சி பை லாம்டா 1 is equal to 5 நாட் பிளஸ் கைனடிக் எனர்ஜி என்னது? ஃபர்ஸ்ட் எனர்ஜி. அப்போ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சி பை லாம்டா 2 is equal to 5 நாட் பிளஸ் கைனடிக் எனர்ஜி என்னது? செகண்ட். அப்போ 2. The Einstein's photoelectric equation படி நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் செகண்ட்னு இதை எழுதிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு hc பை லாம்டா 1 மைனஸ் hc பை லாம்டா 2. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் பண்ணிட்டேன். 1 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் பண்ணிடலாமா? 5 நாட் பிளஸ் k1 மைனஸ் 5 நாட் பிளஸ் k2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணிட்டோமா? இதுல இருந்து HC காமனாக இருக்கு, வெளியில் எடுத்துடலாம். 1 பை லாம்டா 1 மைனஸ் 1 பை லாம்டா 2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே ப்ளஸ் 5 நாட் மைனஸ் 5 நாட் இருக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன? k1 மைனஸ் k2. அவ்வளோதான். இப்போ வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். HC இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. லாம்டா 2 இன்ட்டு 1 லாம்டா 2, நடுவில் ஒரு மைனஸ். லாம்டா 1 இன்ட்டு 1 லாம்டா 1 டிவைடட் பை இது ரெண்டும் ஃபார்முலா படி லாம்டா 1 லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு k1 மைனஸ் k2. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதிட்டோம். இப்போ இதோட வேல்யூஸ் கொடுக்க போறோம். நம்மளுக்கு தெரியும் வேல்யூஸ் என்னன்னா லாம்டா 2ஓட வேல்யூ என்ன, லாம்டா 1ஓட வேல்யூ என்ன. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். h இன்டூ சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் 3 இன்டூ 10 பவர் 8 கான்ஸ்டன்ட். ஓப்பன் த பிராக்கெட். லாம்டா 2ஓட வேல்யூ என்ன? 5000 இன்டூ 10 பவர் மைனஸ் 10 எல்லாம் நமக்கு இது எல்லாமே 10 பவர் மைனஸ் 10 வேல்யூ தானே, அதனால காமனாக நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ 5000 மைனஸ் லாம்டா 1ஓட வேல்யூ என்ன? 3310 டிவைடட் பை லாம்டா 1ஓட வேல்யூ என்ன? 3310 இன்டூ 5000. ஸோ நம்ம இங்கே சிம்பிள்ஸ் பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்க, மைனஸ் போட்டுட்டேன். இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு. இன்டூ இதோட வேல்யூ இன்டூ 10 பவர் மைனஸ் 10. அப்போ 1 பை 10 பவர் மைனஸ் 10 அப்படின்னு எழுத போகிறேன். இஸ் ஈக்குவல் டு k1ஓட வேல்யூ எனர்ஜி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 இன்டூ 10 பவர் மைனஸ் 19. இது k1ஓட வேல்யூ. மைனஸ் k2ஓட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 0.972 இன்டூ 10 பவர் மைனஸ் 19. ஸோ k1 மைனஸ் k2 இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ சப்ஸ்டியூஷன் இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் தான் பண்ணோம். HC லாம்டா 2 லாம்டா 1 லாம்டா 1 லாம்டா 2 k1 k2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ h இன்டூ 3 இன்டூ 10 பவர் 8 அப்படியே எழுதிக்கிறோம். 5000ல் நம்மளுக்கு 3310 போச்சுன்னா எனக்கு மைனஸ் பண்ண வேல்யூ 1690 டிவைடட் பை 3310 இன்டூ 5000. அதில் டிவைட் பண்ண எனக்கு வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா 16550 இந்த வேல்யூ வந்துச்சு. 1234 ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ எனக்கு வந்தது. இன்டூ 1 பை 10 பவர் மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 3ல இது வந்து பவர்ஸ் சேமா இருக்கு. இன்டூ 10 பவர் மைனஸ் 19 சேமா இருக்கு. அப்போ 3 மைனஸ் 0.972 அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணதுல எனக்கு அந்த வேல்யூ 0.2.028 அப்படின்ற வேல்யூ. 3ல எனக்கு 0.972 போச்சுன்னா 2.028 கிடைச்சது. 10 பவர் மைனஸ் 19 காமனா நான் வெளியில எடுத்துட்டேன். இது ரெண்டுத்துக்கும் காமன்றதுனால வெளியில எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெச் மட்டும்தான் பிளாங்க் கான்ஸ்டன்ட் பிளாங்க் மாறிலி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச் இங்க இருக்கு, இது இங்கே மேலேயே தான் இருக்கும். இந்த வேல்யூஸ் எப்படி அந்த சைட் டிரான்ஸ்ஃபர் பண்றன்றத பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூஸை
ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இப்படி இந்த மாதிரி கிடைச்சது. இப்போ எனக்கு இதில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். h into 3 into 10 power 8 1690 divided by இந்த வேல்யூ 10 power minus 10 அதில் 1 2 3 இந்த 3 வேல்யூஸ் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதிக்கிறேன். 16550 3 zeros மட்டும் நான் விட்டுட்டேன். ஏன் விட்டேன் அப்படின்னா இந்த 10 பவரில் இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா this value into 10 power minus 7 கிடைக்கும். ஓகேவா? ஸோ into 10 power minus 7 அப்படின்னு எழுதிக்கலாம். வெளியில் காமனாக எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு எல்லாமே ஒரு மீன் இருக்குது. ஸோ இந்த இந்த 3 zeros விட்டுட்டு நான் இங்கே 10ல் 3 zeros மைனஸ் பண்ணால் எனக்கு -7 கிடைச்சிது, which is equal to 2.028 into 10 power minus 19 as usual இருக்கிறது எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா h மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். h is equal to பக்கத்தில் இருக்கிறது எழுதிக்கலாம். 028 into 10 power minus 19. இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ h is equal to இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த வேல்யூ அப்படியே மேலே போயிடும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை தான், அதனால பவர்ஸ் போகணுன்ற அவசியம் இல்லை. 16550 into 10 power minus 7 divided by, ஸோ இந்த வேல்யூ இது கூட மல்டிப்ளை ஆயிடுச்சு. இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறது எது ரெண்டும் வந்துடும், டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ 3 into 10 power 8 into அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 1690 இருக்குது. ஸோ ஹெச் மட்டும் இருக்குது. இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்டேன். இது ரெண்டும் அப்படியே அந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு வேல்யூ போயிடுச்சு. மீதி பக்கத்தில் ரெண்டு இருக்கிறது இங்கே மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் நம்ம கிளப் பண்ணி எழுதிக்கலாம். 2.028 into 16550 into 10 power 26 எழுதிக்கலாமா, -26ன்னு எழுதிக்கலாம். இந்த 8 மேலே போகும்போது -8 மாறிடுச்சு. 10 power 8 மேலே எடுத்துட்டு போகிறேன். 19 -7 -19 -7 -26 10 power 8 மேலே போகும்போது -8 மாறிடுச்சு. டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா 0705 37 லைக் 5070ன்ற வேல்யூ எனக்கு கிடைச்சது. ஸோ h is equal to again I am multiplying this value and come. ஸோ ரெண்டுத்தையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணதில் இந்த வேல்யூ கிடைச்சது. 2.028 into 16,550 மல்டிப்ளை பண்ணதில் 33,563. 26 minus 8 அதாவது -26 minus 8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு -34. பிகர் டிஜிட்டோட சைன் மைனஸ் போட்டுட்டோம். ஆஸ் யூஷுவல் 5070. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, ஆப்டான வேல்யூ 6.619 இன்டூ மேலே இருக்கிறது 10 to the power of -34. ஸோ h is equal to 6.69. இது 1க்கு அப்புறம் இந்த பக்கத்தில் 1க்கு பக்கத்தில் greater than 5 இருந்தாலே இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 6.62 into 10 to the power of -34. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்க் மாறிலி. நீங்கள் எல்லா கொஷனுக்குமே பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு எழுதுறீங்க பாருங்க, அந்த வேல்யூ தான் இது. அந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லி நம்ம மனப்பாடம் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சோம், ஹெச்சோட வேல்யூ. அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பயன் தொடக்க அலைநீளம் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ பயன் தொடக்க அலைநீளமோட ஃபார்முலா phi naught is equal to hc by lambda 2 minus k2. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ phi naught is equal to ஹெச்சோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் பாருங்க, 6.62 into 10 to the power of -34 into c ஓட வேல்யூ 3 into 10 power 8 divided by lambda 2 ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன் 5000 into 10 power -10 minus K2 kinetic energy. இதெல்லாம் கொஷின்லேயே கொடுத்தது lambda 2 K2 ஓட வேல்யூ. ஸோ K2 ஓட வேல்யூ 0.972 into 10 to the power of -19. ஸோ K2 ஓட வேல்யூ lambda 2 எழுதிக்கிறேன். phi naught is equal to இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணதில் I get 6.62 into 3. So 19.86 into 10 to the power of -34 plus 8 divided by 5 into 10 to the power of -7.
ஏன்னா அந்த 3 zeros லெஸ் பண்ணி எழுதுனதுனால -7 போடுறேன். -0.972 into 10 to the power of -19 as usual எடுத்து எழுதியாச்சு. ஸோ 19.86 வந்தது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த -34 + 8 அப்படியே எழுதிட்டேன். இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த 3 zeros லெஸ் பண்ணி 5 into 10 power -7 எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ 19.86 divided by 5 இதை டிவைட் பண்ணும்போது I get 3.972 into 10 power 34ல 8 போச்சுன்னா 26 bigger digit ஓட sign -26. இந்த -7 எங்க போகுது அப்படின்னா +7. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா எனக்கு 3.972ன்ற வேல்யூ கிடைச்சதுப்பா. ஸோ 10 to the power of -34 + 8 நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்தது? -26. இங்க இருக்கிற -7 மேல போகும்போது +7 -0.972 into 10 to the power of -19. So phi naught is equal to 3.972 into 10 to the power of -19. Minus as usual இருக்கிறது எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் -19. So phi naught is equal to ரெண்டுமே பவர்ஸ் சேமா இருக்கு. அப்போ 3.972 minus 0.972 இது ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்துக்கிட்டு பவர்ஸ் காமனா 10 to the power of -19 எடுத்துக்கிறேன். ஸோ phi naught ஓட வேல்யூ என்னன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு ஜஸ்ட் 3ன்றது தான் கிடைக்கும் into 10 to the power of -19. ஏன்னா இதில் 1 போயிடுச்சுன்னா 0 பாயிண்ட் போயிடுச்சுன்னா இங்கே பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் 3 தான். ஸோ இந்த பயன் தொடக்க அதாவது அலைநீளம் த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 3 into 10 to the power of -19 Hz. ஸோ இதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். This is the answer for this 9th sum.